वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. हरि ओम्. வணக்கம் குருஜி. हरि ओम्. ஹரி ஓம். பகவத்கீதையில் நாம் 16வது ஸ்லோகத்தில் இருக்கோம். அழியாத ஒரு விஷயம் இருக்குது, அழிகிற ஒரு விஷயம் இருக்குது, மாறாத ஒரு விஷயம் இருக்குது, மாறுகிற ஒரு விஷயம் இருக்குது, உண்மையான ஒரு விஷயம் இருக்குது, தோன்றுகிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தானே என்னமோ இந்த கல்லறைகள் எல்லாம் எழுதும்போது தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதுவாங்க. அது உற்பத்தி அழிவுன்னு எழுத மாட்டாங்க, தோற்றம் மறைவு அப்படின்னு எழுதுவாங்க. நம்முடைய இரத்தத்திலேயே இந்த ஞானம் ஊறி இருக்குது போல. இப்படி ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால தோன்றி மறையக்கூடிய விஷயத்தை பற்றி அலட்டிக்க வேண்டியதில்லை. நிலையான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கும் தோன்றி மறைகிற விஷயத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிம்மதியை தரும், அல்லது அதுதான் மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த உலகத்தில் நாம் பொதுவாக மாறக்கூடிய, அழியக்கூடிய, நிலையில்லாத, உண்மை இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோம். அதுதான் நம்முடைய கோளாறுகளுக்கெல்லாம் காரணம். சத் வஸ்துவை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அசத் வஸ்துவிலிருந்து நாம் விலகிட்டோம் அப்படின்னா நமக்கு நிம்மதி வரும். 15வது ஸ்லோகத்தில் சோ அமிர்தத்துவாய கல்பத்தே, அவன் முக்தி அடைஞ்சவன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. முக்தி அடைஞ்சவனுக்கு சமானம். இதில் தத்துவதர்ஷிபிகி, உண்மையை கண்டவர்களால், அனையோகோ உபயோகோ அபி, இந்த ரெண்டினுடைய, எந்த ரெண்டு? முதல் வரியில் சொன்ன சத்து அசத்து. சத்துக்கு அழிவில்லை, அசத்துக்கு நிரந்தரம் இல்லை. சத்தினுடைய ஆதாரத்தில் தான் அசத்து இருக்கு, அசத்து மாறக்கூடியது. எப்படி ஒரு சினிமா திரை இருக்குது, அதில் காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது, காட்சிகள் தோன்றுது மறையுது மாறிக்கிட்டே இருக்குதோ, அது மாதிரி ஒரு உண்மையை ஆதாரமாக வைத்து இந்த லீலை விளையாட்டு நடக்குது. இந்த ரெண்டினுடைய அந்தக திருஷ்டக, உண்மையை அறிந்தவர்கள், இறுதியை அறிந்தவர்கள், ஃபைனாலிட்டியை அறிந்தவர்கள், தத்துவதர்ஷிபிகி திருஷ்டக, உண்மையை உணர்ந்தவர்களால் அறியப்பட்டது அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த தத்துவதர்ஷி அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு 1 மாதம் ஆச்சு கேட்டு. How can one be a good shishya? What is to be followed so that he can find a guru or vice versa? அந்த கேள்விக்கு விடையும் அடங்கி இருக்கு.
முண்டகோ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் நாம் போகிற போக்கில் நிறைய விஷயங்கள் பல இடங்கள்லேருந்து பார்த்துட்ருக்குறோம். போன வகுப்பில் வெளியே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நனவு மாதிரி, வெளியே இருக்கிற விஷயம் என்னுடைய யூகம் நினைக்கிறது கனவு மாதிரி, வெளியே விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தூக்கம் மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மாண்டூக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், சங்கரருடைய குருவுக்கு குரு சொன்ன விஷயம். நான் சில இடத்துல எங்கேருந்து எடுத்தேன், எங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன், சில சமயங்களில் மறந்து போகலாம். ஆனால் நாம் பலதையும் பார்த்துட்ருக்குறோம். ஒரு தடவை நிர்மலானந்த்ஜி கேட்டார், இது எல்லாம் நாங்கள் படித்தா தான் ஞானம் தெளிவாகுமா அப்படின்னு. எல்லாமே போகிற போக்கில் பொருத்தமான இடத்துல வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த தோசைக்கு மாவாட்டும் போது, பழைய காலத்தில் ஆட்டுவரில் ஆட்டும்போது தள்ளி தள்ளி கொடுப்பாங்க, அது மாதிரி பொருத்தமானது அந்தந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கும். இப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 இடத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஒன்று கீதையிலிருந்தே பிறகு வரப்போகுது, இன்னொன்று முண்டகோ உபனிஷத். முண்டகோ உபனிஷத்தில் முதல் முண்டகம் கண்டம் 2 மந்திரம் 12-13. பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்ருதஹ கிருதேன தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்தசித்தாய சமான்விதாய ஏன அக்ஷரம் புருஷம் வேத சத்யம் புரோவாச்ச தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். நான் சொல்லக்கூடிய சமஸ்கிருதம்லாம் நான் எனக்கு சொல்லிக்கிறது, நான் படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் அதை பற்றி ரொம்ப அலட்டிக்க வேண்டியதில்லை, அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு வந்துடும், தெரியாதவங்க அதனால் அதை பற்றி கண்டுக்க வேண்டியதில்லை. பரீட்ச லோக்கான், இந்த உலகத்தில் வாழ்ந்தாச்சு, கல்யாணம், குழந்தை, குட்டி, இப்படியெல்லாம் வாழ்ந்தாச்சு. இதன் மூலமாக நிம்மதி வரும், இதன் மூலமாக சந்தோஷம் வரும், இதன் மூலமாக வசதியாக வாழலாம், இப்படி நமக்கு பல கற்பனைகள். இந்த கற்பனையின் மூலமாக உலகத்தில் பல விஷயங்களை நாம் செய்தாச்சு. சில பேருக்கு புத்தரை மாதிரி ஞானம் வரும், சில பேருக்கு திருஞான சமுந்தரம் மாதிரி ஞானம் வரும், சில பேருக்கு சுந்தரர் மாதிரி ஞானம் வரும், சில பேருக்கு மாணிக்க வாசகர் மாதிரி வரும், சில பேருக்கு நல்ல வயசான பிறகு அப்பர் மாதிரி ஞானம் வரும். திருஞான சம்பந்தருக்கு 3 வயசில் வந்தது, அப்பருக்கு 52 வயசில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மனசில் ஒரு ஃப்ளாஷ் ஆகும். அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தை பற்றிய நிஜம் நமக்கு புரியுது. இந்த உலகத்தில் இருந்து நமக்கு நிம்மதி, ஆனந்தம் வர சாத்தியமில்லை. சொல்லப்போனால் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பத்துக்கு பின்னாடியும் அதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்குது, அது துன்பம். அதனால் நாம் பல்வேறு விஷயங்கள் செய்து பார்த்துட்டோம். கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத், பல்வேறு விஷயங்களை இப்படி செய்து பார்த்து உலகத்தில் ஏன் நிம்மதி வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது இதெல்லாம் மூலமாக நிம்மதி வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிர்வேதமாயாத், அவனுக்கு இதில் எல்லாம் ஒரு வைராக்கியம் வருது. சரி, அடுத்தது என்ன? நாஸ்தி அக்ருதஹ கிருதேன, செயல்கள் மூலமாக, கர்மங்கள் மூலமாக அக்ருதஹ மோக்ஷம் அப்படிங்கிறது வராது, நிம்மதி அப்படிங்கிறது வராது. தத் விஜானார்த்தம், அதனால் எது மூலமாக நிம்மதி வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ச குருமேவ அபிகச்சேத், அவன் குருவை அடைவானாக. சமித்பாணிகி, தட்சிணையோட. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியரும்
பிரம்மனிஷ்டருமான குருவை தட்சிணையோடு சரணடைவானாக, தஞ்சமடைவானாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ரியம் அப்படின்னா கேட்டவன், பிரம்மனிஷ்டம் அப்படின்னா அதில் நிலைத்தவன், உணர்ந்தவன், அனுபவித்தவன். பொதுவாக படிப்பறிவு, பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஏட்டறிவு, அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் படித்திருக்கவும் வேணும், முறைப்படி ஒரு குருவுக்கிட்ட அவர் படித்திருக்கவும் வேணும், அவருக்கு அந்த ஞானம் வந்திருக்கவும் வேணும். பிறகு நம்ம கீதையில் கூட ஸ்தித பிரஜ்ஞக, ஞக அறிந்தவன், பிரஜ்ஞக தெளிவாக தெரிந்தவன், ஸ்தித பிரஜ்ஞக அதில் உரைச்சவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரப்போகுது. அப்போது ஒரு குருமார்களை ஒருவேளை வகைப்படுத்த முடியும்னா இப்படி வகைப்படுத்தலாம். யார் தான் முறைப்படி கற்றவர், அதை அறிந்தவரோ, அந்த ஞானத்தை உணர்ந்தவரோ, அவர் முதல் வரிசை குரு, உத்தம குரு. ஒருத்தருக்கு அவர் முறைப்படி படிச்சிருக்கார், நான் அவருக்கு இன்னும் ஞானம் வரல, அவர் 2ஆம் கட்டமான குரு. அடுத்து ஒருவர் முறைப்படி படிக்கல, ஆனால் முன் ஜென்மங்களுடைய தொடர்ச்சியினால், இந்த ஜென்மத்தில் படிக்கல அவ்வளோதான், முன் ஜென்மங்களுடைய தொடர்ச்சியினால், விட்டகுறை தொட்டகுறையினால் இந்த ஜென்மத்தில் அவருக்கு ஞானம் வந்துட்டுது, அவர் உண்மையை உணர்ந்துட்டார். இது 3வது அதம குரு. அப்போது தான் முறைப்படி குரு மூலமாக கற்றிருந்து உணர்ந்தும் இருந்தால் அவர் குருவாக இருக்கிறதுக்கு தகுதியான உத்தமமான குரு. ஏன்னா அவர் ஒரு முறைப்படி படிச்சிருக்கிறதுனால அவரால் தன்னுடைய அனுபவத்தை சேர்த்து முறைப்படி கற்றுக் கொடுக்க முடியும். 2வது முறைப்படி படித்தவர், அவருக்கு அனுபவம் இல்லாட்டாலும் அவர் சாஸ்திரத்தை பெரியவங்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக கற்றுருக்கார், அதனால் அவர் குறைஞ்சபட்சம் தப்பான வழி காட்ட மாட்டார். ஒருத்தர் அனுபவிச்சிருக்கிறார், முன்ஜென்ம புண்ணியத்தினால் அவருக்கு ஞானம் வந்துட்டுது, ஆனால் அவரை குருவாக ஏற்றுக்கிடலாம்னா அது கடைசி சாய்ஸாக இருக்கணும். ஏன்னா அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது மற்ற 2 பேரோட ஒப்பிடும்போது அதுக்கான தகுதி அவருக்கு குறைவு தான். இப்படி குருமார்களை வரிசைப்படுத்துவாங்க. இந்த இதில் அடுத்த மந்திரம் 13வது மந்திரம், தஸ்மை சக வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய. சமதமாதி குணங்கள் உள்ளவன், அமைதியான, ஃபோக்கஸான, ஒருமுகப்பட்ட மனசு உள்ளவன், இப்படி தகுதியுள்ள அவனுக்கு குரு உபதேசம் செய்வாராக, பிரம்ம வித்யை சொல்லிக் கொடுப்பாராக அப்படின்ட்டு முதல் முண்டகம் கண்டம் 2 மந்திரம் 13 சொல்லுது. பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. இதுவும் முதல் வரியில் சிஷ்யனை பற்றி சொல்லுது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா ஞானினக தத்துவதர்ஷினக தே ஞானம் உபதேக்ஷ்யந்தி. ஞானிகள், அதாவது படித்தவங்க, தத்துவதர்ஷினக உணர்ந்தவங்க, உண்மையை உணர்ந்தவங்க, அவர்கள் உனக்கு ஞானத்தை வழங்குவார்கள்
அப்படின்னு சொல்லுது. அப்போ குருவுக்கு இந்த தகுதி வேணும் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ சிஷ்யன் நாம் முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம், பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத், வைராக்கியம் வந்தவன், நிர்வேதம் அப்படிங்கிறதுலேருந்து வைராக்கியம் வந்தவன். இது வரைக்கும் நான் பல காரியங்கள் ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது, நான் சரியான வழியில் போகலை, சரியான வழியை குருவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு 2 நாஸ்தி அக்கிருத்தக கிருத்தேன, செயல்கள் மூலமாக மோட்சம் வராது, நிம்மதி வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால் விவேகம் அவனுக்கு இருக்குது, வைராக்கியம் அவனுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவன் தட்சிணையோட குருவுக்கிட்ட போகிறான். அவனுக்கு குணத்தை அடுத்த மந்திரம் சொல்லுது, பிரசாந்த சித்தாய சமான்விதாய, மனசு ஒருமுகப்பட்டவன், சமதமாதி குணங்களும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுது. பகவத்கீதையில் 4:34 முதல் வரி சொல்லுது, பிரணிபாத்தேன. பிரணிபாத்தனம் அப்படின்னா பணிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவுக்கிட்ட மரியாதை, குருவுக்கிட்ட அடக்கம், அது பொதுவாக சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக தெரியும். அப்போ பணிவு. அடுத்தது பரிப்பிரஷ்னேன, முறையான கேள்விகள். கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன கேள்வி வேணும்னு கேட்க முடியாது, முறையான கேள்விகள். பரிப்பிரஷ்னேன, கேள்வி கேட்காமலும் இருக்கக்கூடாது, கேள்வி கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சந்தேகங்கள் இருக்கும், அல்லது நம்முடைய புரிதல் சரிதானா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கேள்வி கேட்டு, சேவையா தொண்டு செய்து. அப்போ சிஷ்யன் எப்படி கற்றுக்கணும், எப்படி சிஷ்யன் இருக்கணுங்கிறது முண்டகோபனிஷத் சொல்லிச்சது. சிஷ்யன் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லுது. இப்படி இருந்தால் குரு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. நீதிசாரம் அப்படிங்கிற நூலில் ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்போது, காக திருஷ்டிஹி பகத் தியானம் ஸ்வான நித்ரா ததைவச்ச அல்பாகாரம் ஜீர்ணவஸ்திரம் ஏதத் வித்யார்த்தி லக்ஷணம். வித்யார்த்தியினுடைய லட்சணம், மாணவனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா காக்க திருஷ்டி. காக்காவை பற்றி ஒரு கதை உண்டு. பொதுவாக நம்ம நாட்டில் நல்ல கதை விடுவாங்க, கதை விடுவாங்க அப்படி விடுவாங்க. அதை பற்றி சொன்னால் நிறைய சொல்லுவேன். பாம்பு சூரியனை விழுங்கிட்டுது, சந்திரனை விழுங்குது, ராகு கேது விழுங்குது. சூரிய கிரகணம் ஒன்று நடக்குன்னு தெரியும், அது எப்போ நடக்குன்னு எல்லாம் பக்காவாக கணக்கு போட்டு சொல்ல தெரியும். அதை ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு ராகுவும் சூரியனையும் விளங்குறாங்க. ஏன் விழுங்குறாங்க? அது இந்த அமிர்தம் கொடுக்கும்போது சூரியனும் சந்திரன் வந்து காட்டி கொடுத்தாங்க, மொத்தவ அரக்கனாக்கோ அப்படின்னு. அதனால் காட்டி கொடுத்த கோபத்தில் விழுங்குறாங்க. இப்படி அதுக்கு கண்ணு காது மூக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. சயின்ஸு சொன்னால் புரியாதவங்களுக்கும் மனசிலாதவங்களுக்கும் ஞாபகத்தில் நிற்காதவங்களுக்கும் இப்படி கதையாக சொல்லும்போது ஞாபகத்தில் இருக்கும். இது மாதிரி இந்து சமயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரளயம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா நீங்கள் சயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கம் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புராண கதைகளாக இருக்கும். அதுக்கு பின்னாடி சயின்ஸ் அல்லது இயற்கை நிகழ்வுகள் ஒளிந்திருக்கும்.
சீதையும் ராமரும் காட்டில் இருந்தாங்களாம். அப்போது இந்திரனுக்கு மகன் ஜெயந்தன் வந்து சீதா தேவிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. உடனே சீதா தேவி ராமர்கிட்ட முறையிட்டாங்களாம். உடனே ராமர் அங்கேருந்து ஒரு புல்லை எடுத்து, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானா, அங்கேருந்து ஒரு புல்லை எடுத்து மந்திரிச்சு காகத்தை பார்த்து விட்டாராம். அது உடனே ராம பாலமாக மாறி அந்த காக்காவை துரத்திட்டு போச்சுதான். காக்கா இந்திரன் கிட்ட போச்சுது, பிரம்மாட்ட போச்சுது, விஷ்ணுகிட்ட போச்சுது, சிவன் கிட்ட போச்சுது. எல்லாரும் சொல்லிட்டாங்களாம், இது ராமர் விட்டது, அவருக்கு காலை பிடிச்சா தான் கதி உண்டு, வேற யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. கடைசியில் ராமர் காலிலேயே வந்து விழுந்து, அப்போ ராமர் விட்ட அம்பு வீணா போகக்கூடாது, அதனால் உனக்கு ஒரு கண்ணையாவது எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை எடுத்தாராம். அதனால காக்காவுக்கு அது ஒரு கண்ணு தான். அது வந்து இந்த பக்கம் பார்க்கணும்னா அந்த கண்ணை இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி பார்க்குமா, இந்த பக்கம் பார்க்கணும் அந்த கண்ணை இப்படி கொண்டு வந்து இப்படி பார்க்குமா. பொதுவாக காகத்துக்கிட்ட இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குது, இப்படி இப்படி தலையை வைக்கும். அதில் இருந்து நம்ம ஆட்கள் இப்படியெல்லாம் கதை கட்டியிருப்பாங்க. அதாவது காகத்தினுடைய 2 கண்ணும் ஒரே சைடில் வந்துடும். ஒருவேளை 2 கண் இருந்தால் அதனுடைய பார்வை இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்க்காது, இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் பார்க்காது. அதே மாதிரி நமக்கும் குதிரையை கண்ணு கட்டி விட்டது மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது காக திருஷ்டிஹி. பகத் தியானம். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கொக்கு வந்து குளக்கரையில் நின்றுட்டே இருக்கும். மீன் வர்றது வரைக்கும் அப்படியே அசையாமல் செல்ல மாதிரி நிற்கும். மீன் பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு கொத்தி தூக்கிடும். அது மாதிரி தியானத்தோடு இருக்கணும். கொக்கு மாதிரி ஒரு அசைவு இல்லாமல் ரொம்ப தியானத்தோடு இருக்கணும். இப்படி ஒரு கொக்கும் இருக்கலாம். என்ன பண்ணுமா, புழு பூச்சிகளெல்லாம் பிடிச்சு கொண்டு தண்ணியில் போடுவான். அது சாப்பிட்றதுக்கு மீன் வரும்போது பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட கில்லாடி கொக்குகள் இனமும் இருக்காமல் அதில். அடுத்தது ஸ்வான நித்ரா. நாய் மாதிரியான தூக்கம். நாய் தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எழும்பிடும். இது ஒரு இது. அப்போ கிளாஸில் இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு. அவர் வந்து கிளாஸில் இப்படியே உட்காந்துருப்பார், கண்ணெல்லாம் முழிச்சு தான் இருக்கும், ஆனால் ஆள் தூங்கிட்டு இருப்பார். கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குற வித்து அவருக்கு தெரியும். இங்கே அதில் நாய் வந்து ரொம்ப அதிகம் தூங்காது. அது மாதிரி ஒரு பிரம்மச்சாரியும் மாணவனும் தூக்கத்திலேயே நேரத்தை கழிக்கக்கூடாது. குறைவான தூக்கம் தான் தூங்கணும். போதுமான தூக்கம் தூங்கணும், அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. கிளாஸில் வந்துட்டு தூக்கக்கூடாது, அதுலேயும் காம்ப்ரமைஸ் இல்லை. ஆனால் மற்றபடி தேவைக்கு அதிகமாக சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அல்பாகாரம். இப்படி தூக்கம் வராமல் இருக்கணும்னா சாப்பாடு அளவாக இருக்கணும். அல்பாகாரம். நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நல்ல நெய்யெல்லாம் விட்டு அண்டி பருப்பெல்லாம் போட்டு என்னது பொங்கல் சாப்பிட்டா, ரிஷிகேஷில் நாங்கள் படிக்கும்போது சாமி சொல்லுவார், காலையில் மெடிடேஷன் கிளாஸ் முடிச்சு போகும்போது, பொங்கல் இன்னைக்கு அளவாக சாப்பிட்டுட்டு வாங்க, அடுத்த உபனிஷத்து கிளாஸு வேதாந்த கிளாஸு வந்துருந்து தூக்கிடக்கூடாது அப்படிம்பேன். யாருக்காவது ராத்திரி தூக்கம் வரலைன்னா நான் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பொங்கல், நல்ல நெய் விட்டு, அப்புறம் கோதுமை உப்புமா, இந்த மாதிரி ஐட்டம்
இதில் ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வேறு ஏதாவது உணவு இருந்தால் எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வருமோ அந்த உணவை ராத்திரி சாப்பிட்டா வரும். அப்போ நீங்கள் ராத்திரி தூக்கம் வரலன்னு சங்கடப்படாண்டா, தானாக தூக்கம் வரும். சில உணவுகளுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துகிற சக்தி உண்டு, நார்கோட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது ஜீர்ண வஸ்திரம். ஜீர்ண அப்படின்னா பழைய துணி அப்படின்னு சொல்லலாம். கிழிந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் உண்டு. நம்ம கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் நீ வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன், இதே அத்தியாயத்திலே. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. 2வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய அப்படின்னு. இங்கே எப்படியானாலும் அவனுடைய ஆடை வந்து ரொம்ப மினுக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு வேறு இடங்களில் இதை பற்றி குறிப்பு இருக்குது. அவன் தன்னை ரொம்ப அலங்கரிக்கக்கூடாது, செண்டு பூசக்கூடாது, மாலைகள் அணியக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வேறு இடங்களில் இருக்குது. அதான் நோக்கம் என்ன அப்படின்னா, கவனம் படிப்பில் இருக்கணுமே தவிர மேக்கப் பண்ணுறதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். சந்தனம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னுலாம் அதில் வரும். இப்போ இன்றைக்குள்ள குழந்தைகள் எப்படின்னா, எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கித்தா, எனக்கு லேப்டாப் வாங்கித்தா, எனக்கு பைக்கு வாங்கித்தா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் படிக்கணும்னா இதெல்லாம் வாங்கி தந்தால் தான் படிப்பேன். யார் யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ, யார் யார் அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த காலத்தில் வர்றதெல்லாம் பிள்ளைகள் இல்லை, பிசாசுகள். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், செல்ஃபோன் போதும், அல்லது கம்ப்யூட்டர் போதும், அல்லது பைக்கு போதும், அப்படிப்பட்ட பிள்ளைகளாகும். இப்படிப்பட்ட நன்றி கெட்ட ஜென்மங்கள் தான் இந்த கலியுகத்தில் வந்துட்டு இருக்கு இந்த காலத்தில். அதுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே கொள்ளலாம். நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா அப்படின்னாங்க. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய பெத்தா இளநீர் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட சூழல், அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கிற மாதிரி இன்னைக்குள்ள பிள்ளைகளை நடந்துக்கிறாங்க. பெரியவங்க எழுதி வச்சது பொய்யாயிடக்கூடாது, அவங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும். பெரியவன் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்குல்ல, அதனால பிள்ளைகள் அப்படி நடந்துக்கிறாங்களா இருக்கும். சரி, எப்படியானாலும் ஒரு மாணவனுக்கு இந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நீதிசாரம் சுபாஷிதம் சொல்லுது. இதை பற்றி தமிழ் இலக்கணத்திலேயே நன்னூல்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் முன்னுரையில் ஆசிரியர்கள் மாணவர்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லுது. அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி இந்த விஷயத்தை நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். சாமி வந்து சம்ஸ்கிருதம் மட்டும் சொல்லாரு, நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ் எவ்வளவு பெரிய மொழி தெரியுமா அப்படின்னா. தமிழ் பெரிய மொழி தான், ஆனால் தமிழர் ஒருத்தனுக்கு தமிழை பற்றி ஒன்றும் தெரியாது. அதுதான் துரதிருஷ்டம். நன்னூலில் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கு. முதல் விஷயம், நல்ல குடியில பிறந்தவனா இருக்கணும். உயர்ந்த குடி, ஒழுக்கமிக்க குடி, உண்மை, நேர்மை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உயர்ந்த குடியில பிறந்த ஒருத்தரா இருக்கணும். இந்த இடத்துல வேணா இன்னொரு விஷயம் சொல்ல.
இந்த நன்னூல் எழுதினது பாப்பா இல்லை, நன்னூல் எழுதினது ஒரு ஜைனர் முனிவர், பவனந்தி முனிவர்னு பேர். ஆனால் இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே பாப்பா இப்படித்தான் எழுதும் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சா அது கூட டிப்ஸுக்கு இதை சொல்கிறேன். அடுத்தது அருளுடைமை. மாணவர்கள்ட்ட அன்பும் கருணையும் உள்ளவராக இருக்கணும். பையன் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருக்கணும். பொதுவாக பழைய காலத்தில் ஆசிரியர்கள்ட்ட என்னுடைய தலைமுறை வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வந்து யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் அவன் நல்லா வரணும்னு நினைப்பாங்க. அதனால் அப்பா அம்மா கூட பிள்ளையை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடும்போது இந்த கண்ணை மட்டும் விட்டுக்கிட்டு தோலை உரித்து எடுத்துருங்க, கேட்க வரமாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அப்பா அம்மா பிள்ளைய தொட்டா பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. அரசாங்கம் 1900 யாராவது தொட்டா உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பரும் கொடுத்து வச்சிருக்கு. அப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கையெழுத்து போட்டால் சம்பளம், நான் எதுக்கு ஒன்றை பற்றி கவலைப்பட போகிறேன். டெய்லி காலையில் வந்து கையெழுத்தை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். யாரும் பாடம் எடுக்கிறது இல்லை, மாணவர்களை பற்றி அக்கறையும் எடுக்கிறது இல்லை. சமுதாயத்தை ஒரு சீரழிவுக்கு இன்றைய அரசாங்கங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கு. அது மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். ஒருத்தனுக்கு கூட இதை பற்றி அக்கறை இல்லை. பிள்ளைகளை அப்பா அம்மா கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை ஆசிரியர்கள் கண்டிக்கக்கூடாதுன்னா பிள்ளைகள் பொறுக்கிகளாகத்தான் வருவார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை நாம் பார்த்துட்ருக்கோம். இடையில் ஒரு கோயம்புத்தூரில் அப்புறம் அரக்கோணம் பக்கத்தில் வட இந்தியாவுக்கு போகிறவங்களை வெட்டி ரீல்ஸு போட்டாங்க. 61 வெட்டு வெட்டினாங்களாம். அந்த ரீல்ஸை பார்த்ததுலேருந்து எண்ணி எடுத்த எண்ணிக்கை. ஆனால் அந்த 61 வெட்டுப்பட்ட ஆள் அடுத்த நாளே குணமாகி ஐயா சாமி நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு ஊருக்கு போயிட்டார். எப்படிப்பட்ட வைத்திய நிபுணர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? காவல்துறை அதையோட மேலே ஸ்காட்லாந்து யார்டு. அவன் செத்து போயிருப்பான், எவரும் இனிமேல் அவரை கண்டுபிடிக்க போகிறது இல்லை. தான் உண்மை. இனி ஒரு சிபிஐ விசாரணை வச்சா அப்படிதான் தீர்ப்பு வரும். அதனால் பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையில் அப்பா பிள்ளை உறவு. அர்ஜுனன் மகாபாரதத்தில் தேவலோகத்துக்கு வித்தை படிக்க போகிறான். வித்தை படிக்க போனவே அங்கே அப்படியே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் படிச்சுட்டு வரலாம். அதாவது வில்வித்தை எல்லாம் மட்டும் இல்லாமல், போர் வித்தைகள் மட்டும் இல்லாமல் டான்ஸு பாட்டெல்லாம் கூட படித்தான். இப்போ படித்த போது அவனுக்கு டான்ஸு கற்றுக் கொடுத்தவங்க அவனுடைய திறமையில் அப்படி மயங்கி அர்ஜுனன்கிட்ட கல்யாணம் பண்ணது கேட்டாங்களாம். பொதுவாக அர்ஜுனனை பற்றி பரப்பப்படக்கூடிய கட்டக்கது என்னென்னா, அர்ஜுனன் வந்து போகிற இடத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கட்டுவான் அப்படின்னு. அது வந்து பெரிய அவதூறு. அர்ஜுனன் சொன்னால் நீங்கள் எனக்கு குரு, அதனால் எனக்கு அம்மா மாதிரி, அதனால் உங்களை கட்ட முடியாது அப்படின்னு சொன்னான். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்ததே பார்க்கணும். நான் கேட்டதை மறுத்துட்டியா, இந்த அப்படி சாபம் அப்படி பரசுராமர் கொடுத்த மாதிரி அந்த அம்மா ஒரு சாபம் போட்டாங்க, நீ வந்து அழியா போவாய் அப்படின்ட்டு. அதனால அர்ஜுனன் வந்து இந்திரன் கிட்ட வந்து சொன்னான், இப்படி வந்த இடத்துல ஒரு சாபத்தை வாங்கி தொலைச்சிட்டேன் அப்படின்னு. இந்திரன் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, ஒரு பிற்காலத்தில் அது பயன்படும், சாபமும் வரமாக மாறும், 1 வருஷம் ஒழிச்சு வாழணும்ல, அப்போ அந்த சாபத்தை பயன்படுத்திக்கோ 1 வருஷத்துக்கு அப்படின்ட்டு இந்திரன் சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அர்ஜுனன் பிருகன்னலையாக மாறினது. இதே மாதிரி நமக்கு மனுஸ்மிருதி மாதிரி நூல்களில், மனுஸ்மிருதியை பற்றியும் நிறைய பேர் அவதூறு சொல்லுவாங்க. மனுஸ்மிருதி மாதிரி நூல்களில் மருமகளை மகளாக பார்க்கணும், சகோதரி அக்காவை அம்மாவாக பார்க்கணும், தங்கச்சியை மகளாக பார்க்கணும், அண்ணனை அப்பாவாக பார்க்கணும், தம்பியை மகனாக பார்க்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கு. நல்ல விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கு. அறவேக்காடுகள் இதெல்லாம் அவங்க கண்ணில் படாது. ஏன்னா சொந்தமாக சம்ஸ்கிருதம் தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடா கூட்டத்துக்கு புக்கு படிக்க தெரியுமா? தெரியாது. எவனோ எழுதி என்னத்தையாவது அவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையாவது எழுதியிருப்பான், அதை இவங்க படிச்சுக்கிட்டு
ஹிந்திலேயோ இங்கிலீஷில் ஏதாவது அல்லது தமிழ் டிரான்ஸ்லேஷனையோ படிச்சுக்கிட்டு இவங்க வளருவாங்க. ஒரிஜினல் போய் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அறிவு இருந்தால் தானே வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, இந்த நூல்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அவதூறு சொல்கிற அளவுக்கு இந்த நூல்கள்லாம் மோசம் கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசிரியர்கள் அம்மா அப்பா மாதிரி அப்படின்னு மட்டும் இல்லை, தெய்வமாகவே நம்ம ஆசிரியர்களை கருதி இருக்கிறோம். இந்த மந்திரம் உங்களுக்கெல்லாம், அதாவது இந்த ஸ்லோகம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பரபிரம்மத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். அதனால் குருவை தெய்வமாக நினைக்கிறது நம்முடைய பாரம்பரியம். குருவும் தெய்வம் மாதிரி நம்மக்கிட்டே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால் அருளுடைமை. அருளுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திருக்குறள் பரிமேலழகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாம் காட்டக்கூடிய அன்புக்கு அன்புன்னு பேர். நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட நாம் காட்டக்கூடிய அன்புக்கு அருள்னு பேர். இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம், பதிலுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு திரும்பி ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி செய்யக்கூடியது அன்பு. அவங்ககிட்ட இருந்து எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எதிர்பார்க்காம செலுத்தக்கூடியது அருள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அருளுடையவராக ஆசிரியர் இருக்கணும். அப்புறம் அந்த ஆசிரியருக்கே தெய்வ பக்தி இருக்கணும். என் தலைமுறை, எனக்கு முந்தின தலைமுறை, இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் நிறைய கடவுள் பக்தி இல்லாதவர்கள் பள்ளிக்கூடங்களில் இருக்காங்க, ஆசிரியருங்கிற போர்வையில் இருக்காங்க. நன்னூல் சொல்லுது, தெய்வ பக்தி இல்லாதவனுக்கு பாடம் எடுக்கிற தகுதி கிடையாது, அவன் ஆசிரியராகிறதுக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து கல்வி. கல்விங்கிறது அவருக்கு விரிந்த பரந்த படிப்பு இருக்கணும். ஏதோ ஒரு புக்கை படித்தேன், அந்த புக்கை பாடம் எடுத்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவருக்கு பல துறைகளில் திறமை இருக்கணும். உதாரணத்துக்கு துரோணரை வச்சுக்கோங்க. துரோணருக்கு அவர் தான் வில்வித்தை சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தான் ஈட்டி யுத்தம் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தான் கதா யுத்தம் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தான் தேரோட்டம் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் தான் குதிரை ஏத்தம் சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். மாணவன் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றில் ஸ்பெஷலைஸ் ஆவான். ஆனால் குருவுக்கு எல்லாம் தெரியும். அப்படி குரு பல்துறை வல்லவராக இருக்கணும். அடுத்தது குருவுக்கு படைப்பாற்றல் இருக்கணும். படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அவர் 50 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பார். சூரியன் விட்டுருங்க, பூமி தட்டை, அணுவை பிளக்க முடியாது, இப்படி ஏதோ கொஞ்சம் அவர் காலத்தில் இருந்த பாடத்தை படிச்சிருப்பார். இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து பூமி தட்டை, சூரியன் கிழக்கே உதிக்கிறது, அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு எல்லாம் அவர் கதை அடிச்சிட்டு இருந்தாருன்னா சயின்ஸ் எங்கேயோ போயாஸ். அப்போ அவர் அப் டு டேட்டாக இருக்கணும். இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அவர் அப் டு டேட்டாக இருக்கணும். இல்லை இன்னொரு விதமும் சொல்லலாம், கிரியேட்டிவிட்டியை அவர் நவீன சூழலுக்கு ஏற்றது மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி வெளிப்படுத்த தெரிஞ்சவராகவும் இருக்கணும். அடுத்தது நன்னடத்தை. நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தார், அது அவருக்கு குடும்பத்துக்கு குணம். இப்போ அவருக்கே அந்த நல்ல குணம்லாம் இருக்கணும். ஆசிரியர் யார் ஆகக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொன்னதெல்லாம் யாருக்கு இல்லையோ
அவங்களுக்கு ஆசிரியராக தகுதி இல்லை. அதுக்கு மேலே மொழியும் பொருளும் அதில் தெளிவில்லாதவங்க, பொறாமை குணம் உள்ளவங்க, பொருளாசை பணத்தாசை பிடிச்சவங்க, மாணவர்களுக்கு புரியும்படியாக சொல்ல தெரியாதவங்க, இவங்களுக்கும் ஆசிரியர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நன்னூல் சொல்லுது. அடுத்தது, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது சில விஷயங்களை அவர் கவனிக்கணும். நேரங்கெட்ட நேரத்தில் பாடம் நடத்தக்கூடாது. அந்த நேரத்துக்கு உகந்த பாடத்தை எடுக்கணும். இப்போ மழை பெய்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது மழை தண்ணீரை எப்படி தேக்கி வைக்கிறது, செடிகளை எப்படி பயிரிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். காற்றடிக்குது, அப்போது அதுக்கேற்றது மாதிரி, இந்த மாதிரி அந்த சூழ்நிலையோடு ஒத்த விஷயங்களை சரியான நேரத்தில் அவருக்கு சொல்ல தெரியணும். அப்புறம் மாணவனுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் இன்முகத்தோடு கற்பிக்கணும். மனம் கோணாமல் பொறுமையோட பாடத்தை விளக்கணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு 4 உவமைகளையும் நன்னூல் சொல்லுது. நிலம் மாதிரி ஆசிரியர் இருக்கணும். நிலம் என்ன பண்ணும்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னையே தோண்டக்கூடியவனை நிலம் தாங்குது. நிலத்தில் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் குழி பறிக்கிறான். அவன் அந்த பக்கத்தில் தனக்கு குழி வெட்டுறான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற நிலம் அவனை கவுத்து விடுறதில்லை. அது மாதிரி மாணவர்கள்கிட்ட குற்றங்குறைகள் இருந்தாலும் அதை பொறுத்து அவனை அன்போடையோ மிரட்டியோ சொல்லி திருத்தி அவனுக்கு பாடம் கற்பிக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரை நிலத்தோடு ஒப்பிட்டுருக்கு. அவரை மலையோடு ஒப்பிட்டுருக்கு. மலை எப்படின்னா, மலை அது பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டம், எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும், உறுதியாக இருக்கும். இது மாதிரி ஆசிரியர் அவரை பார்த்த உடனே மாணவன் இம்ப்ரெஸ் ஆகிடணும். அடுத்து அவருடைய பயிற்றுவிக்கக்கூடிய புகழ் அது இருக்கணும். அப்புறம் மலை நிறைய வளங்களை கொடுக்குது, அதே மாதிரி ஆசிரியருக்குள்ளேயும் நிறைய கல்வி சுரங்கம் இருக்கணும். அடுத்தது 3ஆவதாவது அவரை நிறைகோல், அதாவது தராசுக்கு ஒப்பிட்டுருக்கு. தராசு முள் எப்படி நடுநிலையோடு இருக்குமோ அது மாதிரி மாணவர்கள்ட்ட ஆசிரியருக்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது. தன்னை மதிக்கிறவன் மதிக்காதவன், அல்லது நல்லா படிக்கிறவன் மோசமாக படிக்கிறவன், அல்லது ஏழை பணக்காரன், இந்த மாதிரி வேறுபாடுகளை ஆசிரியர் காட்டக்கூடாது. தராசு மாதிரி அவர் இருக்கணும். 4ஆவதா மலர், பூ மாதிரி மென்மையான மனத்தோடு இருக்கணும். பூ மாதிரி அழகாக இருக்கணும். பூ மாதிரி அவரை பார்த்த உடனே மாணவர்களுக்கு சந்தோஷம் வரணும், அப்படி இருக்கணும். இப்படியெல்லாம் நன்னூல் 140 பவணந்தி முனிவர் எழுதியிருக்கார். ஈதல் இயல்பே இயம்புங்காலை காலமும் இடனும் வாலியதாகி செய்வினை மாண்பு செவ்விது நாடி மையறு மனத்தினாகி ஐயுறு பொறையன் மாதோடு ஒப்பினும் ஒப்பில் அருளோடு புணர்ந்த அகத்தனாகி உரைப்பவன் முகமன் உற நோக்கி. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. காலமும் இடனும் எந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கலாம், எந்த இடத்துல வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்து பாடம் எடுக்கணும். தூய மனம் உள்ளவராக
அவர் இருக்கணும். அப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் வரணும். உரைப்பவன் முகமன் உர நோக்கி ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறார். அப்போ கொடுத்தல் அப்படிங்கிறது, பாடம் எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை. அதை தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல பொறுமையோடு அன்போடு செய்கிறது ஒரு நல்ல ஆசிரியருடைய இயல்பு. மாணவனுடைய மனநிலையை அறிஞ்சு சரியான நேரத்தில் நல்ல இடத்துல இருந்து தெய்வத்தை வணங்கி மகிழ்ச்சியோட நூலை வணங்கணும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. மட்டும் இல்லை, பாடம் எடுக்கிறதுக்கு முன்னே சிறந்துழி இருந்து ஒரு சிறந்த இடத்துல உட்கார்ந்து தன் தெய்வம் வாழ்த்தி பகவானை வணங்கி இறை வணக்கம் சொல்லாமல் பாடம் எடுக்கக்கூடாது. தன் தெய்வம் வாழ்த்தி விரையான் வெகுளான் கட 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 கடான்னு பாடத்தை எடுக்கக்கூடாது. கோவப்படவும் கூடாது. விரும்பி முகம் மலர்ந்து, விருப்பத்தோடையும் முகமலர்ச்சியோடையும், கொள்வோன் கொள்வகை அறிந்து, எதில் இருக்கிற மாணவன் எவ்வளோ டைஜஸ்ட் பண்ணுவான், அவனுக்கு கெப்பாசிட்டி, கிரகிக்கிற கெப்பாசிட்டியை பார்த்து அவன் உளம் கொள, அவனுடைய மனசை ஏற்றுக்கொள்ளுமாறு கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல். குற்றமில்லாத மனசோட அவருக்கு பாடம் எடுக்கணும். தமிழில் ஆசிரியர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை இப்படி கூட அர்த்தம் பண்ணுவாங்க. ஆசு அப்படின்னா குற்றம், இரியர்னா நீக்கிறவர், குற்றத்தை நீக்குகிறவர் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. முண்டகோ உபனிஷத், கட்டோபனிஷத் இதில் இந்த மாதிரி ஒரு மந்திரம் வருது. இது திருமந்திரத்திலையும் வருது. அந்தேனைவ நீயமானா யதாந்தாக அப்படிங்கிறது உபனிஷத் மந்திரம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறே அப்படின்னு. அதாவது சரியான ஆசிரியரை தேர்ந்தெடுக்காமல் கடைசியில் 2 குருடும் சேர்ந்து பள்ளத்தில் விழும் அப்படின்னு. அதனால் நம்ம எந்த ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இப்படி குணநலன்கள் இருக்கணும் அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்கு, திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு, உபனிஷதங்களில் சொல்லியிருக்கு. இதுதான் குரு ஆசிரியர் லட்சணம். தத்துவதர்ஷிபிகி அப்படின்ட்டு இதைத்தான் பகவத்கீதை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுது. உண்மையை உணர்ந்தவர்கள் அப்படின்னு. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரி ஓம் குருஜி. ஹரி ஓம்மா. நீங்க சொன்னது எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு இருந்தேன். நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னன்னா, நிறைய இப்போ நான் ராமாயணமாகட்டும் பகவத்கீதையாகட்டும் கேட்குற வகுப்புகள்ல, சம்ஸ்கிருத வகுப்புகள்ல அந்த குரு ஸ்தானத்துல இருந்து குரு நிறைய என்னையும் உள்பட்டு நிறைய பேரு நாங்க கேள்வி கேட்டது என்னன்னா, குரு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு இல்லை. அப்ப எனக்கு ஒரு குருன்றது எங்க தேடி போறது, குருவை எப்படி தேடி போறது, எப்படி ஒரு குருவை கிட்ட போய் கத்துக்கிறது, குரு கிடைக்கலையே அப்படின்ற கேட்டதுல எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிஷ்யன்றவங்க ஒரு இதுவா இருந்தாக்கா, எப்படி சொல்றது, ஒழுங்கா இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு தேவையான அந்த இது குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா குரு
தங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நீங்க வந்து குருவை தேடி போக வேண்டாம், குரு உங்களையே தேடி வருவாங்க அப்படின்னு நிறைய இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பார்த்தாக்கா எனக்கு ஒரு இதுனா கேள்விக்குறியோ சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிராமணரனா எடுத்துக்கோங்க, இல்ல வேற ஏதோ ஒரு இவங்கள எடுத்துக்கோங்க. அப்போ அப்போ அப்படி எடுத்துட்டானா, இப்போ ஒரு நாயர் குடும்பமோ இல்ல ஒரு நம்பியாரோ நம்பூதிரி இருந்தா அவங்க வந்து அவங்களுடைய அந்த மாதிரி ஒரு சிஷ்யன்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க குருவா இருந்து அவங்களுக்கு தெரியுது இல்லையா. ஒரு வம்சாவளியா வந்திருந்தா நான் இந்த குரு கிட்ட என்ற கற்று இருக்கிறேன் என்ற பிள்ளை, அதாவது பசங்க வந்து அவங்க குரு கிட்ட அப்படிதான் போகுது. இப்போ அது ஒரு நடனமா இருக்கட்டும் இல்ல ஒரு பாட்டு இசையா இருக்கட்டும், யார்கிட்ட கத்துட்டேன்னா இந்த குரு கிட்ட கத்துட்டேன், அதே எங்க அப்பாவா இருக்கலாம் வேற யாரோ இருக்கலாம், அந்த மாதிரிதான் இருக்கு. அப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு எதுவும் ஒரு வாட் சே பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு குரு கிடைக்கணும்னா குரு அமையிறது எப்படி அமையும்ன்ற ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் உங்களை வந்து அந்த கொஸ்டின் கேட்டேன். எல்லாம் குரு உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு குரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ எல்லாருக்குமே குரு கிடைக்கிறது இல்லையே. அப்போ அவர் நல்லா சின்சியரா இருந்தும் கூட நீங்க சொன்ன அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்து ஹியூமிலிட்டி இருந்து எல்லாமே இருந்து கூட சில பேருக்கு குரு கிடைக்கிறது இல்லையே. அது அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கணும்னா வாட் இஸ் எசென்ஷியல் என்ற ஒரு இதுக்காக தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஆனா நீங்க சொன்ன விளக்கம் எல்லாம் நன்னாவே இருந்துட்டு மேபி ஐ ஹாவ் டு வெயிட் டு கெட் யூ குரு. இதுவும் சொல்லியிருக்காங்க, யாருக்கு ஒரு குரு கிடைக்கலையோ அவருக்கு கடவுளே அந்த சிவனே குரு தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். பொதுவாக குரு தேடி வருவார் அப்படிங்கிறது சில பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. மாணிக்க வாசகருக்கு பகவான் தேடி வந்தார், ஞானசம்பந்தர் அழுதாரு தேடி வந்தார், சுந்தரர் திருமணம் பண்ண போனார் தேடி வந்தார். ஆனால் திருநாவுக்கரசருக்கு அவர் தேடி வரல, வயிற்று வலி கொடுத்தார், அப்புறம் அவரே தேடி போனார். அதனால் இது வந்து கம்பல்சரி ரூல் கிடையாது, தம்பு ரூல் கிடையாது. கண்டிப்பாக கடவுள் தேடி வருவார்னோ அல்லது குரு தேடி வருவார்னோ அப்படிங்கிறது கம்பல்சரி ரூல் கிடையாது. அவங்கவங்க பிராரப்தம் அனுசரித்து அவங்க தேடி போகலாம். ஹரிஹரர் புக்கர் விஜயநகர வித்யாரண்ய சுவாமியை தேடி போனாங்க, சமர்த்த ராமதாசரை தேடி சிவாஜி போனார், ஆதிசங்கரர் கோவிந்த பகவத் பாதரை கேரளாவில் இருந்துக்கிட்டு மத்திய பிரதேசத்துக்கு தேடி போனார். குருவை நாம் தேடி போய் சந்திக்க வேண்டியிருக்கலாம், குரு எதேச்சியாக நம்மளை தேடி வரலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். இதில் நம்மக்கிட்ட நான் ஏற்கனவே அதை சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு சிஷ்ய பாவம் வந்தால்தான் நம்ம முன்னாடி குரு இருந்தால் கூட நாம் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். சிவானந்த சாமிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சாமி நான் குருவை தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு குரு கிடைக்கல அப்படின்னு. அதில் சிவானந்த சாமி சொன்னார், முதல்ல நீ சிஷ்யனாகு அப்புறம் தான் குரு கிடைப்பாரு அப்படின்னு. அதனால் நம்மக்கிட்ட அந்த சிஷ்யத்துவம் வரும்போது ஒருவேளை குரு நமக்கு சுற்றி கூட இருக்கலாம். அதனால் இதில் ஒரு தம்பு ரூல் எல்லாம் இதில் சொல்ல முடியாது, ரொம்ப வேரியேஷன் இதில் இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னீங்க பரதநாட்டியத்துக்கெல்லாம் குரு. இப்போது பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் சங்கர மடம் காஞ்சி மடத்தில் அவங்க குருவாக எடுத்துக்குவாங்க. அதாவது குலகுருங்கிறது மாதிரி பல சமுதாயங்களுக்கு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மடங்கள் இருக்கும், அந்த மடத்தில் உள்ளவங்களை குருவாக எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்டதும் இருக்குது. இல்லை இப்போ ஜேசுதாஸ் இருந்தார், அவர் வந்து ஒரு அவுட் ஆஃப் த சொசைட்டி ஆள் தான். ஆனால் செம்பை வைத்தியநாத பாகவதத்தை போய் படித்தார். இன்றைக்கி ஒரு கோமாளி உங்கள் ஊரில் தான் இருக்கார், என்ன கிருஷ்ண என்ன ஒரு பேர், கர்நாடக சங்கீதம் பாடு கிருஷ்ணா, டிஎஸ் கிருஷ்ணா. பூஜை சாமிஜிக்கு சிஷ்ய பக்தை ஒரு ஆளுக்கு மகன்தான் அவர். அந்த கோமாளி அதுபோல் ஒரு கூட்டம்
ஏதோ பிராமணர்கள் கர்நாடக சங்கீதத்தை தங்களுடைய கைரங்களுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை இப்படின்னெல்லாம் கதை விட்டுட்டு தெரியாங்க. கண்ணு முன்னாடி ஜேசுதாஸ் இருக்கார். இதை மாதிரி 1000 பேர். அதாவது வித்தைங்கிறது பகவானுடைய அனுகிரகத்தில் ஒரு ஆளுடைய ரத்தத்தில் ஊறி போகிற விஷயம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகளோடு பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு குரு கிடைக்கும் போது குரு வித்தையை தர முடியாது. இது ஒரு அடிப்படை விஷயம், நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். விவேகானந்த சாமி சொல்லுவார், யாருமே நமக்கு அறிவை தர முடியாது. நமக்குள்ளே இருக்கிற அறிவை மறைச்சிருக்கிற மறைப்பை தான் நீக்க முடியும். அதனால குரு அந்த வேலையை தான் செய்வாரே தவிர, குகாரஸ்து அந்தகாரோவை ருகாரஸ் தன் நிவர்த்தக, அந்த மறைப்பை இருட்டை நீக்கிற வேலை தான் குரு. நமக்குள்ளே இருக்கிற ஜோதி தான் வெளியே வருது. அதனால உதாரணத்துக்கு இப்போ பூஜ்ய சுவாமிஜி யாருக்கிட்டையும் நம்ம பள்ளிக்கூடத்தில் கேட்குறது மாதிரி நீ என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு கோர்ஸுக்கு ஆள் எடுக்கிறது இல்லை. யார் வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் பிராமணர்கள் தான் படிக்க முடியும், பிராமணர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. வேத பாடசாலைகளை கூட பிராமணர்கள் நடத்தக்கூடிய, பிராமணர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத பாடசாலைகளும் இருக்குது, அப்படி அல்லாத வேத பாடசாலைகளும் இருக்குது. அதனால் இந்த இதிலெல்லாம் நம்ம ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பெரும்பான்மை அப்படி இருக்குது, பொதுவாக சமுதாயம் அப்படி இருக்குன்னு வேணால் சொல்லாமே தவிர ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அதனால் நமக்கு அந்த தாகம் இருந்ததுன்னா ஒருவேளை குரு நம்ம தேடி வரலாம், அல்லது ஆண்டவனே குருவை தேடி வரலாம், அல்லது நாம குருவை தேடி போகலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியும். வேற யாமினி அம்மாவுக்கு மேற்கொண்டு கேள்வி இருக்கா? எனக்கு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு வகுப்புலையும். ஆனா மற்றவங்களை கருதி நானும் ஒரு மற்றவங்க சொல்றாங்க எங்க மனசுல இருக்கிறதா அவங்க எல்லாம் கேட்கறாங்க, அதனால தான் நாங்க கேட்காம இருக்கிறோம் அப்படின்னு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க இந்த வகுப்புல எங்களுக்கு வர சொந்தம், பிறகு ஒரு வகுப்புல நீங்களே சொல்லிடுறீங்க, அப்புறம் எதுக்கு நாங்க கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்க போன கிளாஸ்ல சொன்னதுல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. the physical body drops, அதாவது மோக்ஷம், ஐ மீன் the physical body comes to an end, ஒரு certain இது ஆனோன்னு. ஆனா அந்த ஆத்மா தன்னுடைய பயணத்தை நோக்கி போகிறது. அப்போ அந்த இதுல வந்து we also carry our பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, வாட் எவர் இஸ் தேர். எது முடியறதோ, எந்த அளவுக்கு முடியறதோ, எது வாட் எவர் ரிமைன்ஸ், தட் கர்மா ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அந்த பண்ணுது. இப்படி அந்த ஆத்மா தன்னுடைய பயணத்தை கொண்டு போயிடுது அப்படின்னா, why do people perform சார்தம், what we say, பித்ருக்காரியா, why do people do? அப்போ அந்த ஆத்மா திரும்பி அங்க every year அங்க வருதுன்னா, if the atma is continuing in its journey, இந்த இது ரிச்சுவல் பண்றதுல how meaningful is it அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. பொதுவாக பிறவி எடுக்கிறதுக்கு இடையில ஒரு பிறவிக்கும் ஒரு சரீரத்துக்கும் அடுத்த சரீரம் எடுக்கிறதுக்கும் இடையில, ஒரு சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்தை எடுக்கிறதுக்கு இடையில ஒரு இடைவெளி உண்டு. ஒன்று. ரெண்டாவது, நாம் பித்ரு தர்ப்பணம், ஸ்ராத்தம் அப்படிங்கிறது செய்கிறது நம்முடைய வீட்டு பெரியவங்களுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றி. பஞ்சமகா யஜ்ஞம்னு ஒன்று சொல்லுவோம்.
அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தில் 5 விஷயமுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நாம் உலகத்திட்ட இருந்து சில விஷயங்களை எடுக்கிறோம், அதுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றி அல்லது தட்சிணை தேங்க்ஸ் கிவிங் தான். ரிஷிகளுடைய சாஸ்திரங்கள் மூலமாக நாம் ஞானம் பெறுகிறோம், அது அது பிரம்ம யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம் சொல்கிறோம். பகவான் அதாவது தேவதைகள் மூலமாக மழை, காற்று, வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்குது, அதனால் அவங்கள நம்ம பூஜிக்கிறோம். அடுத்தது நம்முடைய முன்னோர்கள், பித்ருக்கள், அவங்க மூலமாகத்தான் நமக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்குது, நாம் வளர்க்கப்பட்டோம், இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறோம், அதுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தணும். அவங்க இருந்தால் அவங்கள நல்லபடியாக கவனிக்கிறது மூலமாக, அவங்க போயிட்டால் சாத்தம் தர்ப்பணம் செய்கிறது மூலமாக நாம் நம்முடைய அந்த நன்றிக்கடனை காட்டுறோம். அது நம்முடைய பாவனையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அடுத்தது பூத யஜ்ஞம், மற்ற உயிர்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை நடக்குது. அது தாவரங்களாக இருக்கலாம், தேனீக்களாக இருக்கலாம், இப்படி எல்லா மற்ற உயிர்களும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம அவைகள்கிட்டையும் நன்றியோடு இருக்கணும், அதனால் அவங்களையும் பூஜிக்கிறோம். அப்புறம் நரயஜ்ஞம், மற்ற மனிதர்கள்ட்ட இருந்தும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பலவிதமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்படி இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது நம்முடைய லைஃபுக்கு. அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றி தான் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள். அப்போ இதில் இப்படி ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. நாம் செய்கிறதுனால அவங்களுக்கு பிரயோஜனமாக இல்லையா அப்படிங்கிறது இல்லை, அவங்க செய்கிறதுக்கு நாம் திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுனால நாம் செய்கிறோம். நமக்கு இயன்ற விதத்தில், நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நம்ம பண்ணுறோம். இனி உடலை விட்ட பிறகு அடுத்த உடலை எடுக்கிறதுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் அவங்க நரகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த மாதிரி சமயங்களில் அவங்க போகிற இடத்துல அவங்க சௌகரியமாக இருக்கிறதுக்கு இந்த சாத்தம் தர்ப்பணம் அப்படிங்கிறது உதவும். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தை அப்படிங்கிறதுல இருந்தாக்கும் ஸ்ராத்தம் அப்படிங்கிற வார்த்தை வருது, திருப்தி அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தாக்கும் தர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸ்ராத்தம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட அவங்கள திருப்தி செய்வதற்காக நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடியது தான் இது ஸ்ராத்த தர்ப்பணங்கள். இதில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, தாத்தாவே வந்து பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்லாம் கூட சில வீடுகளில் நம்பிக்கைகள் உண்டு. அந்த குழந்தையுடைய பிஹேவியரில் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வீட்டில் இன்னொரு வீட்டில் பிறந்திருக்கலாம், மனுஷனாக தான் பிறந்திருக்கணும் இல்லை, இன்னொரு விலங்காக பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அவங்க இன்னொரு சரீரம் எடுத்த இடத்துல நாம் செய்யக்கூடிய இந்த செயலினுடைய புண்ணியம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக, இன்பங்கள் நிறைந்ததாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் வெறுமனே எழுந்தண்ணியும் கொடுக்கறது மட்டும் இல்லை சாத்த தர்ப்பணம், அதோடு சேர்ந்து தானங்களும் பண்ணுவோம். அதன் மூலமாக வேறு பலருடைய வாழ்க்கைக்கு நாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதனால் ஒரு புண்ணியம் விளையுது, அந்த புண்ணியங்களும் அவங்களுக்கு பயன்படலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில், சில சந்தர்ப்பங்களில் நம்ம எதிர்பாராத திசையிலிருந்து நமக்கு சில உதவிகள் வரும். நமக்கு அல்லது ஒரு தடையிலிருந்து, நோய் நொடியிலிருந்து விடுதலை வரும். இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டாக்டர்கிட்ட போ அப்படின்னு ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். அந்த டாக்டர் பெஸ்ட் டாக்டராக இருந்திருப்பார், நமக்கு நோய் நல்லபடியாக குணமாயிடும். அந்த க்ளூ எப்படி வந்தது அப்படின்னா, நம்முடைய முன்பிறவி சந்ததிகள் செய்த சாத தர்ப்பணங்களால் கூட இருக்கலாம். இப்போ இது எல்லாமே
சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது கஷ்டம். நம்பிக்கை அடிப்படையான விஷயம்தான். ஆனால் சாஸ்திரமும் ஒரு பிரமாணம் அப்படிங்கிறதுனால நாம் அதை புறந்தள்ள முடியாது. சாஸ்திரத்தை சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நிஜமாக இருக்கிறத பார்க்குறோம். இது மட்டும் ஏன் பொய்யா இருக்கணும், அப்படி போய் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம யோசித்தோம்னா நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். வாரியார் சுவாமின்னு நினைக்கிறேன் சொல்வார், நம்ம இந்தியாவில் ரூபாய் பயன்படுத்துகிறோம், அமெரிக்கான டாலர் வேணும். அப்போ நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு உதவணும்னு நினச்சா இந்த சாத தர்ப்பணம் பண்ணும்போது அது அங்கே செல்லுபடி ஆகக்கூடிய செலாவணியாக புண்ணியமாக மாறி அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சாத்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு சப்போசிஷன் பேஸில் நடக்கிறது. அதாவது இப்போ நான் பொதுவாக குடும்பத்தில் மூத்தவங்க பண்ணுவாங்க, மூத்த ஆண் மக்கள் முக்கியமாக பண்ணுவாங்க. ஒருவேளை ஆண் வாரிசு இல்லாத குடும்பமாக இருந்தால் பெண் மக்கள் பண்ணுவாங்க. அது கிரண்ய சார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆண் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 3 தலைமுறையை கவுண்ட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வழியில் 3 தலைமுறையை கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா 1, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பூட்டா 3, அப்புறம் என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பூட்டா 3, 3, 6, என்னுடைய அப்பா சேர்த்து 7 தலைமுறைக்கு தான் பொதுவாக நாம் இதை பண்ணுவோம். அந்த மந்திரத்தினுடைய ஸ்டைல் அதுதான். அப்போ அதனுடைய ஒரு சப்போசிஷன் என்ன, ஒரு யூகம் என்ன, 7 தலைமுறைக்கு மேலே உள்ளவங்க அவங்க அடுத்த உடலெல்லாம் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இதில் யார் எப்போ செட்டில் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், நட்டமாக என்ன நல்ல காரியம் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 7 தலைமுறைக்கு செய்து வச்சிடுறோம். அவங்க பித்ருலோகத்திலேயோ சொர்க்கலோகத்திலேயோ நரகலோகத்திலேயோ இருந்தால் அவங்களுக்கு போய் சேரட்டும். அவங்க அடுத்த ஜென்மம் எடுத்திருந்தா ஒன்றும் நஷ்டம் இல்லை, புண்ணியந்தான் அப்படிங்கிறதுனால நாம் அதை பண்ணுறோம். இதில் சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சந்நியாசம் எடுக்கும்போது சந்நியாசம் எடுத்த பிறகு அவங்க இந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டாங்க, செய்ய தேவையில்லை. இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை விடுறது தான் சந்நியாசம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன், நான் சன்னியாசம் எடுக்கும்போது எங்கள் அப்பா சாவல்ல. நான் எங்கள் அப்பாவுக்கும் கொல்லிங்கிறது ஸ்ராத்தம் வச்சு, எனக்கும் ஸ்ராத்தம் வச்சு அப்புறம் தான் சன்னியாசம் எடுத்தேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் நான் செத்தா எனக்கு யாரும் ஸ்ராத்தெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் முன்கூட்டி நான் பண்ணி முடிச்சாச்சு. அதுமாதிரி எங்கள் அப்பா என்னைக்கு செத்தாலும் அவருக்கு போய் சேரணும்னு பண்ணியாச்சு. இது என்ன ஒரு வித டிக்கெட் ட்ரெயின் ரிசர்வேஷன் மாதிரி, முன்கூட்டியே சாத்தத்தை பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு, எப்போ சாகிறாங்களோ அப்போ போய் சேரட்டும் அப்படின்னு. இப்படி ஒரு சிஸ்டம் கூட சன்னியாசத்தில் இருக்குது. அதனால் ஸ்ராத்தம் அப்படிங்கிறது பின்னாடி இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. முன்கூட்டியெல்லாம் கூட சன்னியாசிகள் பண்ணி வைக்க முடியும், இறந்த பிறகு தான் பண்ணணும்னு இல்லை. அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு பயன்படட்டும்னு பண்ணி வைக்க முடியும். யாமினி அம்மா, நன்றிங்க, தேங்க்யூ, தன்யவாதாக. ஹரி ஓம். நல்ல கிளாரிட்டி கிடைச்சது.
வேறு யாருக்கும் ஏதாவது கேள்விகள்? நிறைவு பண்ணிடலாமா?